ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான். ஸோ விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிள்ளையாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் செலவு வச்சு செஞ்சேங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து என் பாப்பா பிறந்ததுனால, ஸோ இந்த வருஷம் வந்து செகண்ட் இயரு. என் பாப்பாவுக்கும் 2 வயசு ஆகுது. அண்டு இந்த வருஷம் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் இயரும் செஞ்சேன், இந்த வருஷமும் செஞ்சுருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் ஒர்க்கு பிஸி. ஸோ அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களாம் யாரெல்லாம் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வருஷம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிள்ளையாருக்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சு சமைச்சு படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். குட்டி பிள்ளையார் வீட்டுக்கு வந்துட்டார், 2வது வருஷம் வந்திருக்காரு. என் பாப்பா வந்ததுனால ஸோ கொஞ்சம் கிராண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம் பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், படசல் ஃபுல்லாகவே சாதம், சாம்பார். அண்டு யாருக்கெல்லாம் இந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கோலத்தோட ஹிஸ்ட்ரி வந்து பெருசுங்க. அது வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த கோலம் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பாப்பா என்ன பண்ணா அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. உண்மையாகவே எனக்கு பாப்பாவா இல்லை கோலமான்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன். ஏன்னா எதுவுமே வந்து ஃபுல் வீடியோவாக போடல, எதுவுமே ஃபுல்லாக சமைச்சதெல்லாம் போடல. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ பிள்ளையார் செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக வரும், அதனால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலான்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேன் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாமிக்கு வந்து படசல் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இது உளுத்து வடை தான் செஞ்சுருக்கேன். உளுத்து வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உளுத்து வடை செஞ்சுருக்கேன். அப்புறமா பாருங்கள், எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்குது. யாருக்கெல்லாம் உளுந்து வடை பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சது எதனாலும் வச்சு சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எதனாலும் வச்சு படைக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஒர்க்கு பிஸின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. ஸோ அதனால தான். பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் உளுத்து வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து கோலம், என்னோடய கோலம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உளுந்து வடை நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. உளுந்து வடை ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உளுந்து வடை செஞ்சு சாப்பிடுங்க. காரம் தான் செஞ்சேன், ஸ்வீட் செய்யலை. பாருங்கள், ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் அது வேண்டாம். ஸோ இதோட குட்னஸ் மட்டும் இருக்கட்டும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், உளுத்து வடை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பேட்ச் மாவு இருக்குது. ஸோ அது வந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கெல்லாம் உளுத்து வடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஓட்டை போட்டு போடுறாங்கல்ல, அது யாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், தண்ணியில் கை வந்து நல்லா நனைச்சிட்டு மாவை எடுத்து பாருங்கள், உள்ளே வந்து ஓட்டை போட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே உட்காந்துக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்யலாம், பட் டைம் ஆயிடுச்சுன்றதுனால ஹரிபரியாக தான் செஞ்சேன். ஸோ கரண்ட் வேறு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மிக்சியில் தான் மாவு அரைச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. மார்னிங் வந்து கொஞ்சம் வீட்டு வேலை முடிச்சுட்டு லேண்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ பூ வந்தது, குண்டு மல்லி, அது வந்து நிறைய வந்ததுனால ஒரு 15 கிலோ வரைக்கும் போனது. ஸோ அதனால தான் ஆள் வந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அதனால தான் சரி என்னால் காலையில் எடுத்து போட முடியல. காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அரிபரியாக எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், உளுந்து வடை இன்னொரு பேட்ச் மாவு இருக்குது. யாருக்கெல்லாம் உளுந்து வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி செய்கிற ஃபுட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இந்த உளுந்து வடை தான். பாருங்கள், ஒரு பேட்ச் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாயசம் செஞ்சுருக்கேன். உளுந்து வடை, பாயசம், அப்புறமா சக்கரை பொங்கல். யாருக்கெல்லாம் பால் பாயசம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பால் பாயசம் நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு பால் பாயசத்தில் வந்து பருப்புலாம் போட்டு செய்ய பிடிக்காது. ஸோ அது வேணும் ரெசிபி சொல்லுங்கள். அப்புறமா அப்பளம் பொரிச்சிருக்கேன். அப்புறம் வந்து சுண்டல் செஞ்சுருக்கேன். சுண்டல், மூக்கல் சுண்டல், கொண்டைக்கடலை. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பருப்பு சாம்பார், கத்திரிக்காய் போட்டு 3 காய் போட்டு சாம்பார் வச்சேன். பீன்ஸு, அப்புறமா முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார். ஸோ படசலுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு சாமிக்கு படைச்சிருக்கேன். ஸோ ஃபுல் மீல்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். அப்புறமா வெள்ளை சாதம் யாருக்கெல்லாம் ஸ்வீட் பொங்கல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்வீட் பொங்கல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதோட மெத்தடே இந்த டைம் வந்து நான் வேறு மாதிரி செஞ்சுருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். பாருங்கள்,
பார்சல் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையும் தான் செஞ்சுருந்தேன். அப்புறமா பிள்ளையாருக்கு பிடிச்ச வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை சிலை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு. சரி பாப்பா பிறந்ததான் செய்யணும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பாப்பா பிறந்ததுமே லாஸ்ட் இயர் செஞ்சேன், மறுபடியும் இந்த வருஷம் செஞ்சுருக்கேன். இதை நம்மளால் முடிஞ்ச ஓரளவு கிராண்டாகவே செஞ்சுருக்கேன். அப்பளம் பாருங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சுண்டல் பாருங்கள் வெந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் தான் விசில் போட்டிருந்தேன். ஸோ வாங்க சுண்டல் செஞ்சிடலாம். சுண்டல் செய்கிறதுக்கு வந்து யாருக்கெல்லாம் சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சைட் பை சைடு வந்து பாயசத்துக்கு வந்து பால் வச்சுருக்கேன். பாருங்கள் குக்கரில் வந்து விசில் போட்டாச்சு. விசில் போட்ட சுண்டல் செய்கிறதுக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையான வெங்காயம் சில்லி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் உளுத்த வடை செய்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, பாருங்கள் உளுந்து மாவு, அப்புறமா பாருங்கள் சைடில் வந்து பாயசம் ரெடி ஆகிட்டுருக்குது. அப்புறமா ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்குது. சுண்டலுக்கு வந்து மூக்கடலை கொண்டைக்கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. பிள்ளையார் பாருங்கள் ரெடி பண்ணி விளக்கு ஏற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப பார்த்துட்டே இருந்தேன் சமைக்கும் போதும் சரி. அப்பப்போ வந்து பிள்ளையார் ஒரு பார்வை பிள்ளையார் மேலே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பார்த்து வந்து அலங்கரித்து அது வந்து சமைச்சி படசல் போட்டு சாமி கும்பிட்றதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ புரட்டாசி மாதமும் எப்போவுமே நான் இந்த மாதிரி செய்வேன். அப்புறமா பாருங்கள் இந்த வருஷம் லாஸ்ட் இயரும் வந்து விநாயகர் சதுர்த்தி செஞ்சுருந்தோம். இந்த வருஷமும் செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் வந்து சிலை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வந்து செஞ்சேன், மறுபடியும் இந்த வருஷம் வச்சுருக்கேன். இந்த வருஷம் வந்து பூ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூ வந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு செய்யவும். வாங்க சுண்டல் செய்யலாம். சுண்டல் செய்யறதுக்கு தேவையானது வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். சில்லி ஒரு 4-5 சில்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக உப்பு அப்புறமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். பட் நான் அரிபரியாக சமைச்சதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ சீக்கிரம் சமைச்சி சாப்பிட்ணும் பசிக்குதுன்றதுனால டக்குன்னு நான் செய்ய ஆரம்பித்ததே 2 மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். ஸோ காலையிலேருந்து பூ வறுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. பூ வறுக்கிறது 12 மணி வரைக்கும் பூ வறுத்துச்சு. ஸோ அதனால் நான் சமைக்க ஆரம்பித்தது வந்து அதுக்கு மேலே வந்து மீதி வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு நான் குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தது வந்து 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ 5 மணிக்கு தான் சாமி கும்பிட்டோம். பாருங்கள் சுண்டல் சேர்த்தாச்சு. நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு சிலர் தேங்காய் துருவல் பிடிக்காது. ஸோ அதனால தான் எம்டியாக செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால. யாருக்கெல்லாம் கொண்டைக்கடலை சுண்டல் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் சுண்டல் ரெடி ஆகிட்டு இருக்குது. சைட் பை சைடு வந்து ஒவ்வொன்றா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல, அதனால். ஸோ சாமிக்கெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் வச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டே தான் நான் இந்தளவுக்கு செஞ்சுருந்தேன். ஸோ செகண்ட் டேவும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ சுண்டல் ரெடி. அடுத்து வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அடிக்கடி இது செஞ்சு சாப்பிட பாருங்கள் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்குது. ஒயிட் ரைஸ் அப்புறமா சாம்பாருக்கு வந்து 3 காய் போட்டு செஞ்சேன். கத்திரிக்காய், பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய். பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைட் கொஞ்சம் பிஸியாக தான் அறிபறியாக தாங்க செஞ்சிட்ருந்தேன். சைட் பை சைடு வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கும் சேம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறமா ஆனியன் அப்புறம் சில்லி கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிழங்கு ஐட்டம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி டைம்களில் நம்ம விரதத்தோடு செஞ்சோம் அப்படின்னா ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாகவே செய்ய பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா அப்போ வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். பட் சாப்பிட முடியாது லேட்டாக சாப்பிட்றதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக செய்யுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தேன். பட் இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபுட்டு, நம்ம சாப்பிட முடியல. பாருங்கள் உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்காங்க.
சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. ஒரே ஒரு பொரியல் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஸோ புரட்டாசினா எப்போவுமே ஒரு 3 பொரியல் செய்வேன் எப்போவுமே. ஸோ இந்த டைம் வந்து விநாயகருக்காக ஒரே ஒரு பொரியல் மட்டும்தான் செஞ்சேன். டைம் இல்லைன்றதுனால ஸோ இதுவே போதும், சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லைன்றதுனால கொஞ்சமாக தான் செஞ்சேன். உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு அதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், தக்காளி பழம், காய்ங்க பாருங்கள் 3 காய் வந்து சேர்த்துருக்கேன். பீன்ஸு, அப்புறமா வந்து கத்திரிக்காய், கொழுக்கட்டை மாவு வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு கொழுக்கட்டை மாவு வந்து ஒரு பேக்கெட்டு பிரித்து செஞ்சால் போதும். ஸ்வீட் பாதி காரம் பாதி செய்யலாம். நான் பாருங்கள் ஸ்வீட் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பாருங்கள், சோடா லைட்டை வந்து சேர்த்துக்கலாம். சோடா ஒரு பிஞ்சு, அப்புறமா உப்பு வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சைட் பை சைடு வந்து நம்ம சாம்பார் செய்யறதுக்கு தேவையான எண்ணெய், கத்திரிக்காய், அப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா காயும் வந்து 3 வகையான காய் வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, முள்ளங்கி என்னென்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், பீன்ஸ்லாம் போட்டிருக்கேன். தேவையான மஞ்சத்தூள், அப்புறமா தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். ஒன்றாவே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். உப்பு சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சாம்பார் செய்யறதுக்கு வந்து எல்லா காயுமே போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒற்றைப்படையில் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 3 காய் சேர்த்துருக்கேன். 3 காய் வந்து கத்திரிக்காய், அப்புறமா பீன்ஸ், முருங்கைக்காய். பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சுடு தண்ணி தாங்க இது போட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி செய்கிற அன்றைக்கி மொபைல் சார்ஜே போட மறந்துட்டேன். ஸோ சார்ஜ் இல்லாமல் பாதியிலே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனது ஆக்சுவலாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கூட கரண்ட் வரவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நிறைய வந்து எடுக்கவும் முடியல. பாருங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு கையில் நல்லா பிசைகிற அளவுக்கு, நல்லா உருண்டை செய்கிற அளவுக்கு பிசையணும். சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறோம்ல அந்த பதத்துக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதம் இருந்தால் சரி. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் கொழுக்கட்டை செய்வீங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்குமா இல்லை காரமானு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் பார்சல் வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாயசம் பாதி காலியாகிடுச்சு. அடுத்து வந்து உளுந்து வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். சைட் பை சைடு உளுந்து வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் உளுந்து வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். பரிசலுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம். அடுத்து பாருங்கள் நம்ம சாமி கும்பிட ரெடி ஆயிடலாம். வாங்க பிள்ளையார் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரை வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிள்ளையாருக்கு தேவையான வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பாருங்கள் சமைச்சிருக்கேன். அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பாருங்கள் மக்காச்சோளம் வச்சுருக்கேன். மக்காச்சோளம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறமா பேரிக்காய், மாதுளை, ஆப்பிள், ஸோ ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்வீட் வந்து 1 கிலோ வீட்டில் செய்யலைங்க. ஸோ கடையில் தான் வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறமா பிள்ளையாருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பொரிக்கடல, அப்புறமா பழங்க, அப்புறமா வந்து சுண்டல், ஸோ எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ தப்பு இருந்தால் மன்னிக்கவும். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பிள்ளையார் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சு படிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பார்சல் பாருங்கள் ரைஸு, சாம்பார், பொரியல், சுண்டல், அப்புறமா ஒயிட் ரைஸு, ஸ்வீட் பொங்கல், அப்புறம் கொழுக்கட்டை, பால் பாயசம், அப்புறம் எல்லாமே செஞ்சுருக்கேன் பாருங்கள். யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காரு, எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி நாங்கள் பார்சல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனல் லோகோ வந்து ஜமுனாக போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.